பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பினை எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ளன. அதன்படி பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹1.23 டீசல் விலை லிட்டருக்கு 89 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ளூர் வரி விதிப்பு காரணமாக இந்த விலை உயர்வு சற்று அதிகமாக உள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் ₹1.67, டீசல் 1 லிட்டர் ₹1.15 உயர்த்தப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சென்னை சில்க்ஸ் கடையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அந்த கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. சென்னை தீநகர் உஸ்மான் சாலையில் உள்ள தி சென்னை சில்க்ஸ் துணிக்கடையில் நேற்று அதிகாலை 4:30 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. 7 மாடிகள் கொண்ட அந்த கட்டிடத்தில் மின்கசிவு காரணமாக தரைத்தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டு பின்னர் மற்ற தளங்களுக்கும் அது பரவியது. இதனையடுத்து தேனாம்பேட்டை, அசோக் நகர், தீநகர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்த தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. நேற்றிரவு கீழ்த்தளத்தில் தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டது. எனினும் மற்ற தளங்களில் தொடர்ந்து தீ எரிந்து வந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் 2வது மாடியில் இருந்து 7வது மாடி வரை கட்டிடத்தின் வலது பக்க பகுதி இடிந்து விழுந்தது. இந்த தீ விபத்து காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அருகிலுள்ள கடைகளை திறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்ட துணிக்கடையில் அமைச்சர்கள் ஆய்வு நடத்தினர். சென்னை ஐஐடியில் மாணவர் சூரஜை தாக்கியவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். தம்பிதுரை தலைமையில் நாடாளுமன்ற அதிமுக குழு தலைவர் வேணுகோபால், மாநிலங்களவை தலைவர் நவநீத கிருஷ்ணன், தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி ஆகியோர் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை, மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை 17,000 கோடியை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாக கூறினார். கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அருண் ஜேட்லி நிதியை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாகவும் அவர் கூறினார். ஐஐடி மாணவர் சூரஜ் தாக்கப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் எனவும் தம்பிதுரை தெரிவித்தார். யாரும் தாக்கக்கூடாது, தாக்கது தவறு. அதை தாக்கியது யாருன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களுடைய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும். அதுதான் எங்களுடைய அரசை பொறுத்து அத்தனை நடவடிக்கை எடுக்கும். பெரும்பான்மை மதத்தின் பெயரால் ஆதிக்கம் செலுத்தப்படுமானால் அதனை அனுமதிக்க முடியாது என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற்ற விழாவில் பேசிய ப. சிதம்பரம், அரசுக்கு எதிரான மறுப்பு குரல் இருந்தால்தான் ஜனநாயகம் செழிக்கும் என தெரிவித்தார். மதத்தின் பெயரால் பெரும்பான்மை மதம் ஆதிக்கம் செலுத்துமானால் அதை ஏற்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மொழி, இனம், மதம், உணவு ஆகியவை ஆயுதமாக மாற்றப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்த சிதம்பரம், இவற்றை கொண்டு நாட்டினை துண்டாக்க யாரேனும் நினைத்தால் அதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என கூறினார். டிடிவி தினகரனின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பினை டெல்லி நீதிமன்றம் இன்றைக்கு ஒத்திவைத்துள்ளது. இரட்டை இலை சின்னத்தை மீட்க தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகரா, தினகரனின் நண்பர் மல்லிகார்ஜுனா உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டு டெல்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகராவின் ஜாமீன் மனு ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் ஜாமீன் கோரி தினகரன் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை டெல்லியில் உள்ள டெல்லி தீஸ் ஹசாரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த மனு மீது நேற்று தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் ஹவாலா ஏஜென்ட் லலித்குமாருக்கு வரும் 3ஆம் தேதி வரை காவலை நீட்டித்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாட்டிறைச்சி விவகாரத்தில் அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்ட பின்பே முடிவு எடுக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் ஹரிபாய் பார்த்திபாய் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறை சார்பில் 13 கோடி ரூபாய் மானியத்துடன் எவர்சில்வர் தொழில் குழுமம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் செயல்பாட்டை மத்திய இணையமைச்சர் ஹரிபாய் பார்த்திபாய் சௌத்ரி தொடங்கி வைத்து தொழிற்சாலையை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு வங்கிகளின் முதலீடு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். சிறு குறு தொழில்துறை வளர்ச்சியடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசு நடவடிக்கையால் இறக்குமதி குறைந்து சிறு மற்றும் குறு தொழில்துறையின் உற்பத்தி பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் அப்போது தெரிவித்தார்.
கொடி நாள் நிதி வசூலிப்பதில் நாட்டில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முன்னாள் படை வீரர்கள் கழகத்தின் ஆண்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அமைச்சர் செல்லூர் ராஜு ராணுவத்தில் பணியாற்றியவர்கள் நேரம் தவறாமை மற்றும் சிறந்த பணியாளர்களாக மற்ற துறைகளில் தற்போதும் பணியாற்றி வருவதாக கூறினார். மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழகத்தில்தான் அதிக அளவில் கொடிநாள் நிதி வசூலிக்கப்படுவதாகவும் அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. கண் இமை போல் நம்மை காத்து கொண்டிருக்கின்ற படை வீரர்களுக்கு நலத்திரை அக்கறை கொண்ட அம்மாவுடைய அரசானது சிறந்த கவனத்தோடு சிறந்த முனைப்போடு எந்தெந்த வகையெல்லாம் இந்த அரசு மூலமாக முன்னாள் படை வீரர்களுக்கும் நம்முடைய இப்பொழுது படையில் இருப்பவர்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் உதவி செய்ய வேண்டும் அடிப்படையை சிந்தித்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எனவே அம்மாவுடைய அரசானது இன்றைக்கு உங்களுடைய அரசு, உங்கள் நலம் வியக்கக்கூடிய அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தேன். கருணாநிதியின் பிறந்த நாள் மற்றும் வைர விழாவிற்கு வரும் தலைவர்கள் அவரை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். கருணாநிதியின் பிறந்த நாள் மற்றும் வைர விழா பொதுக்கூட்டம் சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இதில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொள்வதால் சிறப்பு பாதுகாப்பு படையினர் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். விழா ஏற்பாடுகள் குறித்து திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் அன்பழகன், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கராத்தே தியாகராஜன் ஆகியோர் போலீசாருடன் ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், கருணாநிதியின் பிறந்த நாள் விழாவிற்கு வரும் தலைவர்கள் அவரை சந்திப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவினுடைய தலைவர்கள் அனைத்து தலைவர்களும் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் வருகிற காரணத்தினால் அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை Z+ல் இருக்கிற காரணத்தினால் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக ஒரு 2 மணி நேரம் கலந்துரையாடல் நடந்தது. சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான பணிகளும் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. குறித்த நேரத்தில் மாலை 5 மணிக்கு கூட்டம் துவங்கி மாலை 9 மணியிலே முடிய இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சிகளுக்கு முன்மாதிரியாக எப்படி நடக்க வேண்டும், எத்தனை மணிக்கு தலைவர்கள் மேடைக்கு வர வேண்டும் என்பது போன்ற சில கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. மிருகவதை சட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருத்தங்களுக்கு எதிராக தமிழக அரசு குரல் கொடுக்க வேண்டும் என காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டத்தை காங்கிரஸ் வன்மையாக கண்டிப்பதாக கூறினார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என அறிவுறுத்திய பிரின்ஸ், இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் பேசுவோம் என தெரிவித்தார். UPSC தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரதாப் இந்திய அளவில் 21ஆம் இடத்தையும் தமிழக அளவில் முதல் இடத்தையும் பிடித்துள்ளார். இதேபோல் நந்தினி இந்திய அளவில் 54வது இடத்தையும் தமிழக அளவில் 5வது இடத்தையும் பிடித்துள்ளார். கடும் முயற்சியே வெற்றிக்கு முக்கியம் என கூறியுள்ள அவர்கள் சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே தங்கள் லட்சியம் என தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் இப்போ முக்கியமான பிரச்சனை விவசாய வறட்சி இது இருக்குது. அதுக்கு நீர்நிலைகளை நம்ம தூர்வாரணும். அதே மாதிரி நீர்நிலைகளில் உள்ள முக்கியமான நீர்நிலை ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றணும். அது முக்கியமான பிரச்சனை. அப்புறம் இன்னும் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா ஊரில் டெவலப் பண்ணணும். சில ஊர்களில் மட்டும் இண்டஸ்ட்ரி கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. அதனால் டெவலப்மெண்ட் சில ஊரில் இல்லை, அது வேணும். அதே மாதிரி சில டிஸ்ட்ரிக்ஸ் இன்னும் பின்தங்கி இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் டெவலப் பண்ணணும். ஆப்ஷனலாக நான் மெடிக்கல் சயின்ஸ் சூஸ் பண்ணேன். And on the whole, I would like to thank my parents, my coaching institute, my teachers, especially my brother and all my friends for their supportiveness. And as an IAS officer and as I was a doctor, ஒரு holistic development of the society க்கு என்னோட support இருக்கணும், என்னோட contribution இருக்கணும். நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விழா நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்குள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் கலந்து கொண்டு கோடை சீசனில் சிறப்பாக செயல்பட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களுக்கும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட நடன குழுவினருக்கும் பரிசுகளை வழங்கினார். பின்னர் நடைபெற்ற படுகர் இன மக்களின் பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. முன்னதாக பேசிய அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதாலும் மின்மிகை மாநிலமாக இருப்பதாலும் இந்த ஆண்டு 81 லட்சம் சுற்றுலா பயணிகள் தமிழகத்திற்கு வந்து சென்றுள்ளதாக தெரிவித்தார்.
தனியார் பள்ளிகளில் அரசு நிர்ணயம் செய்த தொகையை விட அதிக கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் 10 மடங்கு அபராதம் வசூலிக்கப்படும் என சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எச்சரித்துள்ளார். கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25% இலவச மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறதா என்பது குறித்து சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஞானகௌரி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் 4200 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாகவும் இதில் 3900 விண்ணப்பங்கள் தகுதி பெற்றவை என்றும் தெரிவித்தார். மாணவர்கள் சேர்க்கைக்கான கூடுதல் விண்ணப்பங்கள் வரும் பள்ளிகளில் குலுக்கல் முறையில் இடஒதுக்கீடு மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என அவர் கூறினார். முதல்வர்களையும் கூட்டம் போட்டு மெட்ரிக் பள்ளி முதல்வர்களும் சரி, நர்சரி பிரைமரி முதல்வர்களும் சரி கூட்டம் போட்டு அவங்களுக்கு தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் முன்னிலையில் தான் அவங்க குலுக்கல் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ்க்கு முன்னிலையில் தான் அந்த குலுக்கல் பண்ணுறாங்க. அதனால் வயலேஷன் இருப்பதற்கான வாய்ப்பு கூறுகளே இல்லை. இப்போ 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள போதுமான அப்ளிகேஷன்ஸ் வரப்பெறவில்லை என்றால், இப்போ நம்ம இந்த பள்ளிக்கு 28 சொல்லியிருந்தோம். சப்போஸ் உதாரணமாக 20 தான் அப்ளிகேஷன் 1 கிலோமீட்டருக்குள்ளே வந்திருக்குன்னா 1 கிலோமீட்டரை கடந்து வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே அறிவுறுத்தியிருக்கோம். அதன்படி மீதமுள்ள மாணவர்களை 1 கிலோமீட்டருக்கு அப்பாலும் உள்ள ரெசிடென்ஸை கொண்ட பிள்ளைகிட்டிருந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இதில் இருக்கிறதுங்க. கோவை சித்தாபுதூர் பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் லேசான தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். சித்தாபுதூர் பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் மதுக்கடை வராது என போலீசார் உறுதி அளித்தால் மட்டுமே கலைத்து செல்வோம் என கூறிய பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தை தொடர்ந்தனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். மேலும் பொதுமக்களை தூண்டி போராட்டத்தில் ஈடுபடுத்தியதாக மக்கள் அதிகாரம் அமைப்பை சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கடைக்கு வரக்கூடாது, வந்தா எங்க பொம்பளைகளுக்கும் மொத்த பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கிடையாதுங்க. இப்படிதான் சொல்றாங்க. 2 நாள் கழிச்சு வாடி லோடு கொண்டு வந்து இங்க இறக்குவாங்க. யார் சும்மா சொல்லிட்டே வந்துட்டு இருக்க முடியுமா? நாங்க மொத்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு அனுப்ப முடியுதா? இங்க இருந்து ரேஷன் கடைக்கு எங்க போறாங்க, அங்க போறாங்க, ஆவரமலைக்கு போறாங்க, உள்ளுக்கு ஸ்கூலுக்கு சத்துருவுக்கு எங்க போறாங்க, பாப்பனாங்க மலையும் போறாங்க. ஆனா இங்க ஒயின் ஷாப் பேக்கருக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஏங்க அதெல்லாம் இருக்கும் இந்த கவர்மெண்ட் இடம் கொடுக்காதா? அதுக்கெல்லாம் முடியாது. இதுக்கு மட்டும் பிறந்த கடைக்கு மட்டும் வந்துருவாங்க. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பழங்குடி இன மக்கள் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை உள்ளிட்டவைகளை தூக்கி எறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியகுளம் வள்ளிநகர் பகுதி பழங்குடி இன மக்கள் வீட்டுமனை பட்டா கேட்டு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு தேனி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். இருப்பினும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் வீட்டுமனை பட்டா வழங்குவதாக உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் பெரியகுளம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பழங்குடியின மக்கள் தங்களுடைய ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை உள்ளிட்டவைகளை தூக்கி எறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்க எத்தனையோ வட்டம் போராடி இந்த 5 வருஷமா போராடிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் கொடுத்த பாடல 3 மாசத்துக்கு ஒதுக்க 6 அதிகாரிய தாசில்தார் உள்பட வருவாய்த்துறை ஆடிஓ உள்பட 6 அதிகாரிக நாங்கள் உங்களுக்கு எப்படி நாங்கள் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒப்பந்தம் எடுத்து போட்டு தபால் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இந்த 1 மாதம் கெடுக்கட்டவங்க இன்னைக்கு 3-4 மாதம் ஆகிப்போச்சு. நாங்கள் இப்படி வந்து 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 அவர்கிட்ட கேட்டால் தாசில்தார்கிட்ட கேட்டால் ஆர்ஐட்ட இருக்குது, ஆர்ஐட்ட இருந்தால் பிடி ஓட்டை இருக்குது, பிடி ஓட்டை இருந்தால் ஆடிஓ மாட்டை இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு சரியான பதில் இல்லை. சரியான இடமும் கொடுக்கறதுக்கு வழி இருக்குது நினைக்க மாட்டேங்கிறாங்க. இறைச்சிக்காக மாடுகள் விற்பனை செய்வதை தடை செய்த மத்திய அரசை கண்டித்து சேலத்தில் மக்கள் தேசம் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தனி மனித உணவு உரிமையில் மத்திய அரசு தலையிடக்கூடாதெனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மாட்டிறைச்சிக்கான தடையை நீக்காவிட்டால் போராட்டம் தொடரும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எச்சரித்தனர். ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியாக செயல்படக்கூடிய மோடி அவர்கள் மாட்டுக்கறிக்கு தடை விதித்துள்ளார். அந்த தடையை பல இடங்களில் உயர் நீதிமன்றங்கள் தடையை ரத்து செய்துள்ளது. இருப்பினும் மத்திய அரசு அந்த சட்டத்தை திரும்ப பெறும் வகையில் எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இருக்கும்.
மத்திய அரசின் மாட்டிறைச்சி தடை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு ரயில் நிலையத்தில் மறியலில் ஈடுபட முயன்ற மனிதநேய ஜனநாயக கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மாட்டிறைச்சி தடை சட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து ஈரோட்டில் மனிதநேய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்கள் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர். முன்னதாக காளை மாட்டு சிலை அருகில் இருந்து ரயில் நிலையம் வரை வந்தவர்களை போலீசார் தடுத்து கைது செய்தனர். மத்திய அரசின் இந்த மக்கள் விரோத போக்கை கண்டித்தும், இந்த மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்வதை, மாட்டு இறைச்சிக்கு தடை விதித்ததை கண்டித்தும் இங்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டங்கள் மூலியமாக மத்திய அரசுக்கு நாங்கள் வன்மையாக ஒரு எச்சரிக்கை விடுகின்றோம். இங்கு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். இது மதச்சார்பற்ற நாடாக இருந்தால் இங்கு மதத்தின் பெயரால், இறைச்சியின் பெயரால் இங்கு அரசியல் செய்யக்கூடாது என்பதை இங்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக நாங்கள் மத்திய அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம். கோவை காந்திபுரத்தில் மாட்டிறைச்சி தடை மற்றும் சென்னை ஐஐடி மாணவர் தாக்குதலை கண்டித்து மக்கள் கலை இயக்கிய கழகம் மற்றும் புரட்சிகர மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் மாட்டிறைச்சி சாப்பிட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். பின்னர் மக்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் மோடி அரசு செயல்படுவதாக கூறி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பினர். மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் நெச்சுவாங்குடியில் மத்திய அரசை கண்டித்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் குழந்தைகள், பெண்கள் என 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மாடுகள் தடை சட்டம் தனி மனிதர்களின் உணவு பழக்கத்தை பாதிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும், சிறுபான்மை மக்களின் உரிமைகளை மோடி அரசு பறிப்பதாக குற்றம் சாட்டியும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கண்டன குரல் எழுப்பினர். எளிய மக்கள், நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிப்படைவார்கள். மத்திய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்கிற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதாக கூறியிருந்தது. 3 ஆண்டு கால பிஜேபி அரசாங்கம் தோல்வி அடைந்திருக்கிறது. அந்த தோல்வியை மக்கள் உணர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட அறிவிப்புகளை செய்து மக்களை திசை திருப்ப முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அறிவிப்பின் மூலமாக நாட்டின் பல பகுதிகளில், கிராமங்கள், நகரப்பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் மத்திய அரசிற்கு எதிராக களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை தூத்துக்குடியில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக அங்குள்ள ஒவ்வொரு வார்டுக்கும் 12 நாட்களுக்கு ஒருமுறை மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கி வருகிறது. இந்நிலையில் பிரையட் நகர் பகுதிக்கு நேற்று குடிநீர் வழங்கப்படாததால் காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் பெண்கள் கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வறட்சி நிவாரணம், குடிநீர் பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நீண்ட நாள் கோரிக்கையான மா பதனிடும் தொழிற்சாலையை பெரியகுளம் பகுதியில் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் மத்திய அரசு கொண்டு வந்த பசுவதை சட்டத்தை திரும்பப் பெற கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழகம் வழியாக கேரளாவுக்கு ஆம்னி பேருந்தில் கடத்தி வந்த 10 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். எரிசாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் அதிகம் கடத்துவதாக வந்த தகவலை தொடர்ந்து கேரள மாநிலம் அமரலவிளை சோதனைச் சாவடியில் வணிக வரித்துறை மற்றும் மதுவிலக்கு போலீசார் திடீரென சோதனை நடத்தினர். அப்போது அந்த வழியாக வந்த தனியார் ஆம்னி பேருந்தில் சோதனையிட்டதில் கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் பேருந்தை பறிமுதல் செய்த போலீசார் அதன் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் அருகே இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருமாந்துறை கிராமத்தைச் சேர்ந்த சிவகுமார் என்பவரின் மகளும் குமரேசன் என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி அந்த பெண்ணை குமரேசன் கட்டாயப்படுத்தி பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் குமரேசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கை விசாரித்த பெரம்பலூர் மாவட்ட மகிழா நீதிமன்றம் குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது.
தான் தேடப்படும் குற்றவாளி அல்ல என்றும் அவ்வாறு வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தர் செல்லத்துரை தெரிவித்துள்ளார். மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் செல்லத்துரை பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விரைவில் பட்டமளிப்பு விழா நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். பல்கலையில் இட ஒதுக்கீட்டு முறை சரியாக கடைபிடிக்கப்படுவதாக கூறிய அவர் தொலைதூர கல்வியில் உள்ள குறைபாடுகள் களையப்படும் என உறுதியளித்தார். தேடப்படும் குற்றவாளியாக தான் இருப்பதாக சிலர் சொல்கிறார்கள் என தெரிவித்த அவர் இதுபோன்ற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்றும் செல்லத்துரை தெரிவித்தார். அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய சீர்மிகு சிறப்பு சட்டக் கல்லூரிக்கான விண்ணப்ப விநியோகம் துவங்கியுள்ளது. 5 வருட ஆனர்ஸ் பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்ப விநியோகம் தொடங்கியுள்ளது. 19 மாவட்டங்களில் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் அரசு சட்டக் கல்லூரிகளுக்கான விண்ணப்ப விநியோகம் நாளை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நீதி கேட்டு கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கோவையில் படுகொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்டு 8 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை முக்கிய குற்றவாளிகளை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்யவில்லை என கூறி இந்து முன்னணி சார்பாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே கால் மதியடி நிறுவனத்தில் பணியாற்றிய சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த 5 பெண் கொத்தடிமைகள் மீட்கப்பட்டனர். மோகனூர் அருகே உள்ள ஆரியூரில் செயல்பட்டு வரும் கால் மிதியடி நிறுவனத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த 5 பெண்களை கொத்தடிமைகளாக வைத்து வேலை வாங்கி வந்துள்ளனர். மேலும் அவர்களுக்கு ஊதியம், உணவு ஆகியவையும் சரியாக வழங்கப்படவில்லை என நாமக்கல் ஆர்டிஓ ராஜசேகரனுக்கு புகார் வந்தது. இதனையடுத்து அவரது உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளின் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று திடீர் சோதனை செய்தனர். எனினும் அங்கிருந்து கொத்தடிமைகள் வெளியேற்றப்பட்டு சின்ன பெத்தாம்பட்டி என்னும் பகுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற அதிகாரிகள் 5 கொத்தடிமைகளையும் மீட்டு நாமக்கல் ஆர்டிஓ அலுவலகத்திற்கு அழைத்து வந்தனர். அவர்கள் அனைவரும் சொந்த ஊருக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு கம்பம் ஆற்றுக்கு கொண்டு செல்லும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கரூர் மாரியம்மன் கோவிலில் வைகாசி பெருவிழா கடந்த 14ஆம் தேதி கம்பம் நடுதலுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து பூச்செறிதல், காப்பு கட்டுதல், மகாச்சண்டி யாகம், மறுகாப்பு கட்டுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடந்தன. இவற்றையடுத்து தேரோட்டமும் அமராவதி ஆற்றில் இருந்து பக்தர்கள் அலகு குத்திக் கொண்டு கோவிலுக்கு ஊர்வலமாக வரும் வைபவமும் நடந்து முடிந்தன. முக்கிய நிகழ்வான நேற்று கோவிலில் இருந்து கம்பம் அமராவதி ஆற்றிற்கு கொண்டு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உட்பட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கன்னியாகுமரி அருகே 5 வயது முதல் 21 வயது வரையிலான மாணவர்கள் கின்னஸ் சாதனை முயற்சியாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக கர்நாடக இசை இசைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நடைக்காவு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கலை மற்றும் இசை பயிற்சி மையம் சார்பில் இந்த கின்னஸ் சாதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் பணியாற்றிய மென்பொறியாளர் நிர்வாண முறையில் நிறுவனத்தில் இறந்து கிடந்ததால் இறப்பில் மர்மம் உள்ளதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் வல்லம் அருகே உள்ள தலவாழப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளையராஜா செங்கல்பட்டு அருகே உள்ள மகேந்திரா சிட்டி தொழிற்பூங்காவில் உள்ள இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் கடந்த 5 வருடமாக மென்பொறியாளராக பணியாற்றி வந்தார். இளையராஜாவுக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் உள்ளே இளையராஜா இறந்து கிடந்ததாக கூறி அவரது சடலத்தை செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த தகவல் இளையராஜாவின் குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டது. நேரில் வந்த உறவினர்கள் இளையராஜாவின் சடலத்தை பார்த்த பின்பு இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி மருத்துவமனை முன்பு சாலை மறியல் செய்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் கூறியதால் சாலை மறியல் கைவிடப்பட்டது. இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.